ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒயிட் சோயா வச்சு சூப்பரான ஒரு தால் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் சோயா எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக தான் இருக்குது. ஸோ நம்ம க்ளீன் பண்ண வேண்டாம். ஒரு 2 டைம் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு 1½ கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். நான் இதை வந்துட்டு இன்றைக்கி தால் மாதிரி பண்ண போகிறேன். இதை நீங்கள் சப்பாத்தி, ரைஸ் எது கூட வச்சு வேணால் சாப்பிட்லாம். இல்லை மசால் சுண்டல் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுறலாம். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு, உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த சோயாவில் வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம நான்வெஜ் சாப்பிடாதவங்க, வெஜிடேரியனாக இருக்கவங்க வாரத்தில் 2 டைம் இல்லைனா 3 டைம் இதை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கவங்களும் அவங்களோட டயட்டில் வந்துட்டு சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த சோயாலேயும் இந்த மாதிரி மசாலா செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது கூட வேக வச்சு வச்சுருக்க சோயாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் மசால் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். நம்ம இதை வந்துட்டு வேக வச்சதுக்கப்புறம் ஒரு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சாலே போதுங்க. சூப்பரான சோயா மசால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.